ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. ஆன்மீக அன்பர்கள், எத்தனையோ சிவனடியார்கள், சிவபக்தர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள்லாம் காசி யாத்திரை காசிக்கு போயிடுவேன், காசி ராமேஸ்வரம் போயிட்டு வருவேன், வந்துட்டேன், இப்படி சொல்வதை நாம் நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் நாம் புதிதாக இப்பொழுது கோடை விடுமுறை மற்றும் பல காரணத்திற்காக காசி யாத்திரை மேற்கொள்ளும் ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த யாத்திரையை எப்படி முறையாக ஆரம்பிக்க வேண்டும், நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நமது வாத்தியார் தந்ததை இப்போ பல பகுதிகளாக ஒரு 10 பகுதிகளாக அடியார்களுக்கு புரியும் அளவுக்கு நமது வாத்தியார் புனிதமான இந்த அகஸ்திய விஜயத்தில் கொடுத்ததை, எழுத்து வடிவத்தில் கொடுத்ததை இப்போ சொல் வடிவத்திலே நாம் ஓரளவுக்கு கொடுப்போம். ஆனால் இதனுடைய பலனோ சொல்லியும் மாளாதது. இப்படி அதுக்குன்னு ஒரு முறை, அதுக்குன்னு ஒரு வழிமுறை, அதற்குன்னு ஒரு குரு, என்னென்ன செய்ய வேண்டும், அதற்கு தயாராக நம்ம என்னென்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த காசி யாத்திரையானது நமக்கு ஆன்மீக பூர்வமாக உணர்த்துகின்றது. இப்படி நீங்கள் யாத்திரை செல்வதற்கு முன்பாகவே சிறு பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்தையும் ராமநாமத்தினுடைய மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். உங்களது உள்ளூர்களிலே இருக்கின்ற ஸ்ரீ காசி விசாலாட்சி விஸ்வநாதரையும் அவ்வப்போது தரிசனம் செய்து கொண்டு காசி யாத்திரைக்கான பிரார்த்தனை, குலகுரு, குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவைகளையெல்லாம் வணங்கி நல்லோர்களின் ஆசிகளையும் பெறுவது மிக மிக அவசியம். ஏனென்றால் ஒரு யாத்திரை என்பது அற்புதமான புனித வழிபாடு. அதில் எல்லாவற்றையும் சரீரம், உழைப்பு, தியாகம் எல்லாம் ஒரு சேர கிட்டும். அதனால தான் பாத யாத்திரை முடிந்து வந்தவுடன் என்ன செய்வார்கள் பெரியோர்கள், நமது இல்லத்திற்கு அவர்களை வரவழைத்து பாத பூஜை செய்து கற்பூர ஆரத்தி காட்டி அவர்களுடைய திருப்பாதங்களை நமது வீட்டினுடைய வாசல் நிலை, தலைவாசல் நிலையிலே பதிய வைப்பார்கள். ஏனென்றால் அந்த நிலையில் உள்ள தேவதைகள் சந்தோஷப்படும். நாம் பொதுவாக வீட்டினுடைய நிலையை மிதிப்பது கிடையாது, தாண்டி செல்வது தான் வழக்கம். ஆனால் காசி யாத்திரையில் அப்படித்தான் நமது பாத ரேகைகள், காசி யாத்திரை சென்று வரும்பொழுது நமது பாதத்தில் ஏற்படுகின்ற இந்த ரேகையில் ஏற்படுகின்ற அற்புதமான புண்ணிய சக்திகளை நமது இல்லத்திலே அந்த துவாரமான, வீட்டினுடைய துவாரமான அந்த தலைவாசல் நிலையில் பதிய வைத்து உள்ளே சென்று வழிபடுவது தான் காசி யாத்திரையின் முடிவாக இருக்கும். அப்படி வருவதற்கு முன் என்னென்ன செய்ய வேண்டும், சேது கரைக்கு சென்று என்ன செய்ய வேண்டும், மைசூர் சாமுண்டி சன்னதியில் என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், இப்படி வழியில் என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கின்றது. இதை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து மனதில் புரிய வைத்து கொள்ளும்போது நமக்கு யாத்திரைக்கு என்னென்ன தேவை, எப்படியெல்லாம் போக வேண்டும், அப்படியெல்லாம் ஒரு சிந்தனை நமக்கு முழுமையாக வரும். அந்த நேரத்திலே அந்த மாதிரி முழுமையாக சிந்தனை வராவிட்டாலும் செல்வதற்கு உடம்பு இடம் கொடுக்கவில்லை, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பவர்கள், நிறைய யாத்திரை செல்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பயணங்களை மேற்கொள்வதற்கான உதவிகளை செய்து வந்தால் அதனுடைய பலனும் நாம் செல்கின்ற யாத்திரையை விட அதிகமான பலன்களும், எவ்வளவோ பித்ரு தோஷங்கள் இருக்கும், அவைகளெல்லாம் நீங்கி அந்த சென்றவர்களுடைய பித்திருக்களும் சேர்ந்து நமக்கு அனுப்பி வைத்தமே அவருடைய குடும்பத்தாருடைய 7 தலைமுறைகளுடைய மூதாதையருடைய ஆசிகளும் பரிபூர்ணமாக யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து சேரும். இப்படி காசி யாத்திரையை ஆரம்பிப்பது என்பது ஒரு சங்கல்ப தொழில். ஆரம்பிக்கும் பொழுது இதை முடிவுக்கு கொண்டு வருவது கண்டிப்பாக 45 மற்றும் 48 நாள், ஒரு மண்டலத்திற்குள் இதை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் பரிபூர்ணமான பலன். இதில் நமது வாத்தியார் எளிமையாகவும் அதே நேரத்திலே எந்த இடத்திலும் அதை கொஞ்சம் கூட விட்டு விடாமல்
முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எளிமையான முறையையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகையினால் காசி யாத்திரைக்கு செல்லும் முன்பாக நாம் என்னென்ன தயார் செய்து கொள்ள வேண்டும், நமக்கு உடை, உணவு, போக்குவரத்து செலவுகள்லாம் தேவை போல் நாம் மஞ்சள் துணி, பட்டு பாவாடை இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு மஞ்சள் துணியில் ஒரு பையில் சோழிகளை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். நாம் தான தர்மத்திற்கு தேவையான அங்கே வசதிக்காக என்னென்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாம் செய்து தயாராக இருக்க வேண்டும். ஆனால் பஞ்சாட்சர ஜபத்தையும் ராமநாம ஜபத்தையும் முழுமையாக ஓதிக்கொண்டே வரும்பொழுது காசி யாத்திரை ஆரம்பமாவதற்கான அறிகுறிகள் தென்படும். தொடர்ந்து எப்படி, எங்கு சென்று எப்படி முடிக்க வேண்டும் என்பதை யாத்திரையினுடைய ஆரம்பமும் முடிவும் ராமேஸ்வரத்தின் சேதுவில் ஆரம்பித்து சேதுவிலே தான் முடிய வேண்டும். இதற்கிடையிலே மைசூர் சாமுண்டி சேது ஸ்தானம் முடித்து, மைசூர் சாமுண்டி முடித்து, காசி யாத்திரை முடித்து மீண்டும் அந்த சேதுக்கரையிலே வந்து அங்கே காசியில் எடுத்த அந்த கங்கையில் எடுத்த மண்ணை ராமேஸ்வரத்தினுடைய அந்த கடற்கரை மணலோடு சேர்த்து சிவலிங்கம் பிடித்து பூஜை செய்து அதை கரைத்து விட்டு பிறகு தொடர்ந்து நிறைய பூஜைகள் இருக்கின்றது, அதை பார்ப்போம். இப்படி செய்வதன் பலனோ கோடிக்கு பல கோடி மடங்கு, கோடியாக பல லட்சம் கோடியாக பெருகி குடும்பத்தையே காக்கும். இப்படி காசி யாத்திரைக்கு செல்பவர்கள், திட்டமிடுகின்றவர்கள் இப்படி ஒரு வழிகாட்டியையும் கையில் வைத்துக்கொண்டு உதவிக்கு சில பேர்களையும் சில நபர்களையும் அழைத்து செல்வதும் பாதுகாப்புக்கு முக்கியமாக இருக்கலாம். அதனால் தயாராக இருங்கள். காசி யாத்திரை செல்ல விருப்பமுள்ளவர்கள், எத்தனிக்கின்றவர்கள் இப்படி செய்வதின் வழக்கம் என்பதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். என்ன சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்ல வேண்டிய நம்ம வாத்தியார் என்ன, நம்ம சொல்வதை சொல்லிவிட்டோம், நடப்பது நடக்கட்டும் என்று முறையை சொல்லிவிடுவோம், வழிமுறையை சொல்லிவிடுவோம். அவர்கள் கண்டிப்பாக அதில் ஒரு ஆர்வம் காட்டுவார்கள். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து முழுதையும் அவளால் அருணாச்சலம்.